ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மக்கிட்ட அதிகமாக கமெண்ட்டில் கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி, அதாவது பிடி பிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள், சரிங்களா? இவங்க வந்து எழுதலாம். அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், யூஜியில் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட்டு. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கன்னா லாஸ்ட் இயர் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் நிறைய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் அவங்களோட டிகிரியை போட்டுட்டு நான் வந்து ஈக்குவலண்ட்டாக இது வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டா அப்படின்லாமே ஒரு சில பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதற்கும் பார்த்தீங்கன்னா அதே பேஜில், சரிங்களா, அதே இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டு அது எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்ட என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு வேணால் நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அல்லது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இதோட பிடிஎஃப் என்ன பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிராஜுவேஷன், சரிங்களா, நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அண்டு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது அது எந்த பேரில் இருந்தாலும் சரி, சரிங்களா, இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எலிஜிபிள். பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், சரிங்களா. டிகிரி முடிச்சிருக்கணும், அது கூடவே 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அந்த அது வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்க. வேறு ஸ்டேட்டில் பண்ணியிருந்தால் அதுக்கான எவல்யூஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கணும். ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிகிரி கிராஜுவேஷன் வித்து அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா. நீங்கள் வந்து கிராஜுவேஷனில் 50% மார்க்ஸு, அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிஎட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுலேயுமே நிறைய பேருக்கு வந்து டவுட்டு, 2 டிகிரி பண்ணிவிட்டு ஒரு பிஎட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட் எலிஜிபிள் வரும். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பிஏ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பிஎஸ்சி இந்த மாதிரி டிகிரி பண்ணி பிஎட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது இந்த ஒரு பிஎட் வச்சுருந்தாங்கன்னா இந்த பிஎஸ்சிக்கு எடுத்துக்க மாட்டாங்க, இந்த பிஏவுக்கு தான் இந்த பிஎட் வந்து பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க. ஏன்னா அதில் அந்த பெடகாகி பேப்பர் நம்ம தமிழில் படிச்சிருப்போம், சரிங்களா. அதுக்கடுத்து இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் படிச்சிருப்போம், ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் அந்த ஃபிசிக்கல் சயின்ஸ்னு வரும், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸுக்கு, பாட்னி சுவாலஜிக்கு பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு வரும், மேக்ஸுக்கு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த பெடகாகி பேப்பர் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும், அது வந்து பார்த்துருங்க, சரிங்களா. இது வந்து ரெண்டாவது குவாலிஃபிகேஷன், டிகிரி 50% மார்க்ஸு, அதுக்கடுத்து பிஎடு, அதுக்கடுத்து டிகிரி கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 45% ஆஃப் மார்க்ஸு அண்டு பேச்சுலர் டிகிரி, சரிங்களா, பேச்சுலர் இன் எஜுகேஷன் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் இன் அக்கார்டிங்ஸ் வித் த என்சிஇடி ரெகக்னேஷன் நார்ம்ஸ் அண்டு ப்ரொசீஜர் ரெகுலேஷன் இஸ்யூ ஃப்ரம் டைம் டு டைம் இன் திஸ் ரிகார்ட். அதாவது என்னென்னா என்சிஇடி ரூல்ஸ் படி தான் இப்போ நமக்கு வந்து அந்த டெட்டு இதெல்லாமே கம்பல்சரி இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இந்த விதிப்படி நம்ம பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கு முன்னாடி 45%, சரிங்களா, இப்போ ரீசெண்டாக 50%ன்னு இருக்குது. இந்த விதிகள்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி, அதாவது என்சிடி விதிகள் காலப்போக்கில் பல மாற்றங்கள், குறிப்பாக 2009 2011 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டன. அந்த புதிய விதிகளில் 50 மதிப்பெண்கள் கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பாகவே பழைய விதிகளின்படி பட்டப்படிப்போ அல்லது பிஎட் படிப்போ முடித்தவர்களுக்கு 45% மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதுமானது என்ற விதி அமலில் இருந்தது. அந்த பழைய காலகட்டத்தில் படித்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த சலுகை தொடர்ந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து முன்னாடியே முடிச்சிருந்தீங்கன்னா இந்த 45% இருந்தாலும் என்னது எலிஜிபிள். ஸோ இதற்கு வந்து மாற்று கருத்து யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய பேருக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா கன்ஃபியூஸ் இருக்குது. ஒரு சில பேர் 44% இருந்துட்டு நான் வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. 44 அப்படின்னா எலிஜிபிளில் வராது, சரிங்களா. அதை வந்து செக் பண்ணிங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து டிஆர்பி போட்டுட்டு வேணும்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம், அல்லது மெயில் எதனாச்சும் அனுப்பிச்சு கேட்டுக்கலாம், இல்லை நேரடியாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில பேருக்கு எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுன்னு டவுட்டு கேட்டிருந்தாங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில இதில் சிஜிபிஏ போட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இதில் பர்சன்டேஜாகவே போட்டு கொடுத்துருப்பாங்க. அது யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும், நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி அல்லது ஈக்குவலண்ட்டு கொடுத்துருக்காங்க வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்டு 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது பிஇ இடி, இது வந்து என்ன பண்ணியிருக்கணும் முடிச்சிருக்கணும், இதுவும் எலிஜிபிள்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஆர் ஈக்குவலன்ட்டு 50% மார்க்ஸு 4 இயர் பிஏ பிஎஸ்சிஇடி அல்லது பிஏஇடி அல்லது பிஎஸ்சிஇடி. ஸோ இந்த டிகிரி இந்த மாதிரி முடிச்சிருந்தாங்களும் அவங்க வந்து என்னது எலிஜிபிள். அதுக்கடுத்து கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்டு பிஎட். ஸோ இது யாருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு. ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னா அந்த காது கேளாதோர் இந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா முடிச்சிருக்கணும். ஸோ அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த என்ன போஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மஸ்ட் ஹேவ் அப்டைன்ட் ஏ டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் சச் சப்ஜெக்ட் ஆர் லாங்குவேஜ் ரெஸ்பெக்ட் வித் த ரெக்கமெண்ட் ஆஸ் மேட். அதுக்கடுத்து பாஸ் இன் தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட் பேப்பர் 2 வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மேலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த 6 குவாலிஃபிகேஷன் சரிங்களா, இதில் எதனாச்சும் ஒன்று இருந்தால் ஓகே. அது கூட என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஜாகிரஃபி. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன இருக்கணும் முடிச்சிருக்கணும். இதுக்கு யாருக்காவது ஈக்குவலண்ட் வேணும் அப்படின்னா ஈக்குவலண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சில மேஜர்ஸ்க்கு ஈக்குவலண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது கூட ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அதர்வைஸ் நம்ம வந்து ஜியோவில் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் போயிட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி வெப்சைட்டில் லாஸ்ட் இயர் நடந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அது எந்த பேட்டர்னில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. 10+2வா +3 +2 அந்த மாதிரியா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடியது. இதோட பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து என்ன பண்ணுறோம் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நியூவாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறப்ப அதில் எதாச்சும் ஈக்குவலண்ட்டு ஆட் பண்ணாங்கன்னா அதையும் நம்ம வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்களுடைய மேஜர்ஸ்க்கு நீங்கள் முடித்தது ஈக்குவலண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத ஜிஓ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் எக்ஸாம்ஸ் பற்றி வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தாலும் இல்லை இந்த பர்சன்டேஜ் இருந்தாலும் போதும் இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க இந்த பர்சன்டேஜில் பாஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படி இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சரியான டவுட்டு நிறையா இருக்குது. இந்த பர்சன்டேஜ் எலிஜிபிளா இந்த பர்சன்டேஜ் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்டேஜ் இந்த இது இருந்தால் ஓகே அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் இதில் சேஞ்ச் பண்ணி சொல்லிவிடுவோம். ஏன்னா எல்லாருமே கன்ஃபியூஸாக இருக்கிறதுல உடன்பாடு இல்லை. அதனால் வந்து தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.